கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்டுபிடி போல பாதுகாத்தார், சுகபலன் தந்தார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். பலவீனங்களை மாற்றினார், அதுக்காக நன்றி சொல்கிறேன். கடந்த வாரம் சபையினுடைய 58வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அநேகர் குழந்தை கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாட்களில் செய்திக்காக காத்திருக்கும் போது அடிகளுக்கு வசனங்கள் உணர்த்தப்பட்டது. அந்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. சங்கீதம் 51வது சங்கீதம் 2வது வசனம். 51வது சங்கீதம் 2வது வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அல்ல அப்படின்னா பாவம் இல்லாமல் என்னை சுத்திகரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இன்று நாம் தியானிக்க போகிற அல்லது பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னா பாவம். பாவத்தை பற்றி பல முறை நாம கேள்விப்பட்டிருக்கோம், தியானித்து இருக்கிறோம். பாவம் என்றால் என்ன, அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதாவது நமக்கு தெரிந்த பாவம் என்ன, பொய் சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்த பாவம் என்னன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அப்புறம் தகாததை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, உலகத்தை அதிகமாக நேசிக்க கூடாது, துணிகரமான பாவத்துல ஈடுபடக்கூடாது. இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு பாவ லிஸ்ட். அது நிறைய இருக்கு. நமக்கு தெரிந்த ஓரளவுக்கு இதுதான் பாவம் என்றால் என்ன அப்படி என்று நமக்கு தெரிந்த இந்த காரியம். இந்த நாளில பாருங்க, நான் செய்த பாவம் என்ன என்று நம்மை கேட்பதற்கு பதிலாக, அதாவது நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி என்று நம்மை கேட்பதற்கு பதிலாக நான் செய்த பாவம் என்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்று கேட்க வேண்டும். அதாவது நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி கேட்பதற்கு பதிலாக நான் செய்த பாவம் என்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்று நாம கேட்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, பாவத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நாம் செய்த ஒரு தவறுனால மாத்திரம் அல்ல. நாம் ஒரு சில காரியம் செய்வோம், அந்த தவறுனால ஏதோ வந்துவிட்டது அப்படி அல்ல. பாவம் முதல்ல ஒரு செயல் போல தோன்றும், ஒரு ஆக்ஷன் போல தோன்றும். அதாவது அது பிறகு அந்த பாவம் பிறகு என்ன ஆகுதுன்னா அது ஒரு பழக்கமாகும். அந்த செயலை நீங்க மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பழக்கமாக மாறிவிடும். பிறகு பாருங்க, ஒரு இயல்பாக மாறிவிடும். அந்த பாவத்தை ரொம்ப இயல்பா செய்து விட ஆரம்பிப்போம். கடைசியில அந்த பாவம் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வையும் அல்லது சிந்தையை கெடுத்து விடுவதாக இருக்கும். அது நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையை மாற்றி விடுகிறதாக காணப்படும் நாட்கள் செல்ல செல்ல. அதாவது முதல்ல ஒரு செயல் போல ஒரு தோன்றும், அடுத்தது அதே பழக்கமாகும், அடுத்தது இயல்பாக மாறிடும். கடைசியில நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையை, அதாவது நம்முடைய உணர்வை அது கெடுத்து விடுவதாக மாற்றி விடுவதாக மாறிவிடும். இதை குறித்து இந்த நாட்கள்ல நாம சற்று விரிவாக தியானிப்போம். பாவம் தேவனுடைய கட்டளையை மீறுவது, இதுதான் பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான், அதாவது பாவம் என்பது நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இது மாத்திரம் பாவம் அல்ல. பாவம் என்பது தேவனுடைய கட்டளையை மீறுவது. 1 யோவான் 3:4. நியாய பிரமாணத்தை மீறுகிறார், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் பாவத்தை வெறும் தவறான செயல் என்று மட்டும் சொல்லவில்லை. அதாவது அது தவறான செயல் செய்கிறதுனால பாவம் வருகிறது என்று மட்டும் சொல்லல. வேதம் பாவத்தை எப்படி பார்க்கிறது என்றால், அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுவது, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நிற்பது, அதுதான் பாவமாக வேதம் அதிகமாக பார்க்கப்படுகிறது. பாருங்க, மனிதர்கள் நாம பாவத்தை யாரோடு தொடர்பு படுத்துகிறோம் என்றால், மனிதர்களோடு மாத்திரம் ஒப்பிட்டு பேசுகிறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். பாவம் என்றால்
நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் அந்த மனிதனுக்கு தீங்கு செஞ்சேனா, இல்ல அப்படி இருந்தனா, அப்படி என்று மனிதர்கள் பாவத்தை மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பாவத்தை தேவனை மையமாக வைத்து பார்க்கிறது. பாவம் என்பது தேவனை மையமாக வைத்துதான் வேதம் பார்க்கிறது. நான் தேவனுக்கு எதிராக என்ன செய்தேன்? நாம பார்க்கிறது மனிதன் மனிதனுக்கு விரோதமாக என்ன செய்தான் அப்படி என்று, இதுதான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் வேதம் எப்படி பார்க்கிறது என்றால், தேவனுக்கு விரோதமாக அந்த மனிதன் என்ன செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதனாலதான் தாவீது பாருங்க, இந்த சங்கீதம் 51வது சங்கீதத்துல தன்னுடைய பாவத்தை, அதாவது ஒப்புக்கொள்ளும் போது, தன்னுடைய பாவத்தை 51வது சங்கீதத்தை முழுவதுமாக நீங்க படித்தீர்கள் என்றால், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளும் போது மனிதர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மட்டும் அவர் பார்க்கவில்லை. மாறாக அவர் தேவனுக்கு எதிரான தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தார். தேவனுக்கு எதிரான ஒரு குற்றம் நான் செய்துவிட்டேன், மனிதனுக்கு விரோதமாக, அது மாத்திரமல்ல, நான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தேன்னு அப்படி என்று தாவீது அந்த சங்கீதத்துல எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் என்பது முதல்ல மனிதனோடு உள்ள பிரச்சனையே அல்ல. அது ஒரு சில காரியம் ஒரு சில வரும். ஆனால் தேவனுடனான உறவு, அதுதான் பிரச்சனை. பாவம் என்பது தேவனுடனான உறவின் பிரச்சனையாக காணப்படுகிறது. மனிதனோடு உள்ள பிரச்சனையை காட்டிலும் தேவனுடைய உறவுடைய பிரச்சனையாக வேதம் பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பாவம் என்பது தேவனுடைய கட்டளையை மீறுவது, நியாயப்பிரமாணத்தை மீறுவது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அதற்கு மாறாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். மனிதனுக்கு மாறாக, மனிதனுக்கு விரோதமாக செய்வதை காட்டிலும் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கட்டளையை மீறுகிறேனா, அதுதான் பாவம். இரண்டாவது காரியம், பாவம் என்பது தேவனுடைய சத்தத்தை கேட்காத ஒரு நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆதாமையும் ஏவாளையும் பாருங்கள். சர்ப்பம் அவர்களிடத்துல முதல்ல, அதாவது பழத்தை சாப்பிடுங்கள் என்று மட்டும் சொல்லல, நீ பழத்தை சாப்பிடுங்கள் அப்படி என்று மட்டும் சொல்லல. முதல்ல அது சொன்னது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்தியது. தேவன் சொன்னாரோ அப்படி என்று நம்மை சந்தேகிக்க செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது அதிகாரத்துல நீ நம்ம கவனமாக வாசம் என்றால் ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மை தெரியும், ஒரு ப்ராக்ரஸ் தெரியும். அது என்ன ப்ராக்ரஸ் என்றால், முதல் கேள்வி வரும். அந்த கேள்வி அடுத்து சந்தேகமாக மாறும். அந்த சந்தேகம் ஆசையாக மாறுது. அந்த ஆசை தீர்மானமாக மாறுது. அடுத்து செயலாக மாறுது. அடுத்து போய் மறைந்து கொள்கிறார்கள், போய் ஒளிந்து கொள்கிறார்கள். இதுதான் அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் உள்ள ஒரு உண்மை, ஒரு ப்ராக்ரஸ். அதாவது முதலாவது நம்முடைய மனதுல கேள்வி உண்டாகிறது. அதாவது ஆதாம் ஏவாளிடத்துல கேள்வி உண்டாகிறது, அது சந்தேகமாக மாறுகிறது. அந்த சந்தேகம் ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசை ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், பாவம் இது செய்யலாம் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் செயல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செயல் செய்ததுக்கு அப்புறம் போய் மறைந்து கொள்கிறார்கள், ஒளிந்து கொள்கிறார்கள். இதுதான் அந்த பாவத்தினுடைய 3வது அதிகாரத்துல ஒரு ப்ராக்ரஸ் ஆகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இதுதான் பாவத்தின் ஒரு ஆவிக்குரிய பேட்டர்ன். இதுதான், அதாவது பேட்டர்ன் என்னன்னா, பாவத்தினுடைய பேட்டர்னே என்னன்னா, முதல்ல நமக்கு கேள்வி வரும், அடுத்து சந்தேகம், அடுத்து ஆசை, அடுத்து தீர்மானம், அடுத்து செயல காட்டுவோம். அப்ப அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தை விட்டு போய் விடுவோம், மறைந்து விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த இடத்துல பாவம் கைகளினால ஆரம்பிக்கவில்லை. இந்த ஆதாம் ஏவாள் முதலாவது பாவம் கையில் ஆரம்பிக்கல, மாறாக பாவம் காதுல ஆரம்பிக்கிறது. முதலாவது அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எடுத்தோடனே ஆதாம் ஏவாள் எடுத்து பறித்து புசிக்கல.
முதலாவது சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டார்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ப்ராக்ரஸ் ஆகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்னதை விட, அதாவது வேறு ஒரு குரலை முக்கியப்படுத்தும் போது தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். அதை முக்கியப்படுத்துவதை விட வேறு ஒரு குரலை அல்லது வேறு ஒரு மனிதனுடைய குரலை அல்லது பிசாசினுடைய குரலை நாம முக்கியப்படுத்தும் போது, அந்த வார்த்தையை நாம கேட்கும் போது பாவம் கதவை திறந்தது. பாருங்க, பாவம் அப்படியே கதவை திறந்தது. இதுதான் இன்றைய சபையாருக்கும் இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே, சவாலே இப்படிதான் காணப்படுகிறது. இந்த சவாலை நாம ஜெயிக்க வேண்டும். அதாவது பாவம் கதவை திறப்பதற்கு வைக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது எடுத்தோடனே நாம போய் ஆதாம் பழத்தை பறிச்சு புசிக்கல. முதலாவது அப்படியே கொஞ்சம் முதலாவது கேட்கிறாங்க. இந்த நாட்கள்ல நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாம மாட்டிக்கொள்வதாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில, அதாவது பாவம் எப்போது நுழைந்தது நமக்கு தெரியவே தெரியாது. நாம் ஒரு பெரிய பாவத்தை செய்த நாள்ல அது நுழைந்ததா அல்லது அதற்கு முன்பதாகவே நுழைந்ததா? நம்முடைய கேள்வி, அதாவது பல நேரங்கள்ல இப்படித்தான் இருக்கும், நமக்கே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியம் எப்போது நுழைந்தது என்று நமக்கே தெரியாமல் நுழைந்து விடும். நாம யோசிக்கலாம், இந்த செய்த பாவத்தை செய்த அந்த நாள் நுழைந்ததா அல்லது அதற்கு முன்பதாகவே நுழைந்ததா என்று நமக்கு தெரியாமலே அந்த பாவத்தை நாம செய்கிறவராக இருக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயினிடத்துல தேவன் சொன்ன வார்த்தை என்ன? அதாவது பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். எல்லாருக்கும் இது தெரிந்த வசனம் தான். பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. ஆதியாகமம் 4:7. ஆதியாகமம் 4:7 படிக்கலாம். பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நீங்க கவனிங்கள், தேவன் சொல்லல பாவம் ஒரு வீட்டிற்குள் வந்து விட்டது என்று அவர் சொல்லவில்லை. மாறாக வாசற்படியில படுத்திருக்கிறது என்று அதாவது ஆவியானவர் சொல்லுகிறார். அதாவது பாவம் முதல்ல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் வருவதில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில வாசற்படியில இருக்கும், படுத்திருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது பாவம் முதலாவது வருவது கிடையாது. எந்த ஒரு பாவமே நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளாக வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய வாசற்படியில அது படுத்திருக்கும், அது காத்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் எப்போதுமே கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதில்லை. அது உடைத்துக் கொண்டு நம்முடைய இருதய கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதில்லை. நாம் பாவத்தை ஒரு பெரிய எதிரியாக நினைக்கிறோம். ஆனா பாவம் நம்மிடம் பாருங்க, நான் உன்னை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதாவது பாவம் நான் உன்னை அழிக்க போகிறேன் அப்படி என்று நான் சொல்லும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, வேதத்துல பாவத்தினுடைய வேலை என்ன? பல நேரங்கள்ல அப்படி இருப்பதே கிடையாது. பாருங்க, அது கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே கதவெல்லாம் பாவம் உடைத்துக் கொண்டு உள்ளே வராது. ஆனால் கதவு திறக்கப்படும் வரை அப்படியே காத்திருக்கும், அப்படியே வாசற்படியில படுத்திருக்கும். அந்த காயின் பாருங்க, அவனுடைய செயல்ல செய்கிற வரைக்கும் அது அவனுடைய வாசற்படியில அப்படியே படுத்திருக்கு. என்னைக்கு காயின் ஆவேலை கொண்டானோ அதற்கு அப்புறம் அவனுக்கு உள்ளுக்குள்ளாக போய்விட்டது. அதுவரை அவனுடைய வாழ்க்கைக்குடைய வாசற்படியில படுத்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அது டைரக்டா உள்ளார அப்படிலாம் பண்ணாது. அது ரெடியா இருக்கும், எப்படா இந்த மனுஷன் கதவை திறக்க போறா அப்படின்னு. கதவை நாம திறந்து விட்டோம் என்றால், பாவத்திற்குரிய அந்த கதவை நாம திறந்து விட்டோம் என்றால் உடனே அது உள்ளுக்குள்ளாக வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது அப்படியே கதவை உடைச்சு கொண்டு அப்படியே பாவம் உள்ளாரலாம் அப்படிலாம் வராது. நமக்காக நாம பாவம் செய்வதற்காக அப்படியே காத்திருக்கோம். நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா
அப்படியே அதாவது கேள்வி, அந்த கேள்வி சந்தேகம், ஆசை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும், அப்புறம் தீர்மானம், அதுக்கப்புறம் நாம செயல் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளாக இருதய கதவை உடைத்து கொண்டு வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்க, தேவன் காயிலிடம், அதாவது நீ ஆள வேண்டும், அந்த பாவத்தை நீ ஆள வேண்டும். 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, என் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். பாருங்க, அந்த பாவத்தை நாம ஆண்டு கொள்ள வேண்டும். நாம அந்த பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், அதை மேற்கொள்ள விடக்கூடாது. நாம அதை ஜெயிக்க வேண்டும். நீ அதற்கு இடம் கொடுத்து விட்ட என்றால் உன்னால் அதை ஜெயிக்க முடியாது. அது வரைக்கும் அப்படியே படுத்தே கிடக்கும், நம்முடைய வாசற்படியில படுத்து கிடக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய வாசற்படியில் அப்படியே படுத்து இருக்கும். நீ அந்த பாவத்தை ஆண்டு கொண்டு, அதாவது ஆண்டு கொண்டீர்கள் என்றால் அந்த பாவம் போய்விடும். அப்படி ஆண்டு கொள்ளாத பட்சத்துல அந்த பாவம் உங்களுடைய வாசற்படி கதவை திறந்து அடைப்படுத்திருக்கோம். நாம எப்ப நாம திறக்கிறோமோ அப்ப உள்ளார போய் அப்படியே குடிக்கொண்டு விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வேதத்தினுடைய பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாவம் வருவதற்கு முன்னே அதாவது எச்சரிக்கை வருகிறது. பாவம் பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவம் வருவதற்கு முன்பே எச்சரிக்கை வருகிறது. பல நேரங்களில நாம் நினைப்பது, நான் பாவம் செய்து விட்டேன், பிறகு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் அப்படி என்று பல நேரங்களில் நாம சொல்லுவோம். அதாவது ஒரு சில நமக்கு தெரியாம ஒரு சில பாவம் செய்திருப்போம், உடனே பரிசுத்த ஆவியானவர் நினைவு கொள்வார் செய்தது பாவம் என்று உடனே நம்ம சுதாரித்துக் கொள்வோம். அப்ப நாம் அநேக சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம். என்னுடைய இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார், எனக்கு கர்த்தர் என் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார் அப்படி என்று அநேக முறை நாம கேள்விப்பட்டிருக்கோம். நாம நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. ஆனா சில நேரங்களில் பாருங்க, இது எதிர்மாறாக நடக்கும், எதிர்மறையாக கூட நடக்கும். முதல்ல எச்சரிக்கை வரும், பிறகு பாருங்க நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம், இது பாவம் இல்லை என்று. அதற்கப்புறம் அதை நியாயப்படுத்துவோம். அதாவது முதலாவது எச்சரிக்கை வரும், அந்த எச்சரிக்கைக்கு மீறும் போது பிறகு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம். அந்த சமாதானப்படுத்திக் கொள்வது அதற்கு அப்புறம் நம்மை நாம நியாயப்படுத்திக் கொள்வோம். நான் செய்தது சரிதான் என்று நாம் நியாயப்படுத்திக் கொள்வோம். அடுத்தது பாருங்க, நம்ம செயல்ல அதுக்கு மாறும். அடுத்ததாக குற்ற உணர்வு. இந்த நிலை ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்ம திருவிழாலாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் டைம் போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். முதல் டைம் போகும்போது ரொம்ப அப்படியே பயந்து திருடுவாங்க. 2ஆம் டைம் போகும்போது அதுக்கு கொஞ்சம் குற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் அப்படின்னா ரொம்ப பழக்கமாயிரும். இப்படிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நமக்கு அநேக முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் மாற்றிக்கொள்கிறோம். எல்லாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொள்வதாக காணப்படுகிறோம். முதலாவது நம்ம பாவத்தை செய்யும் போது நம்முடைய மனதுல ஒரு தயக்கம் வரும், ஐயோ இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் அதை அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒரு இடம் செஞ்ச பரவாயில்ல இது செய்யலாம் அப்படின்னு தோன்றோம். அடுத்த முறை அதே விஷயம் வரும்போது இந்த முறை தயக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் போன முறையே செஞ்சுக்கிட்டேன், ஒண்ணும் ஆகலையே எனக்கு அப்படி இருந்து அந்த தயக்கம் கொஞ்சம் கம்மியாகும். 3ஆவது முறை அதை யோசிக்கவே மாட்டோம், 2 முறை செஞ்சுட்டோம், இப்ப தாராளமா செய்யலாம் என்று. அடுத்தது 4ஆவது முறை ரொம்ப சாதாரணமாக போய்விடும். 5ஆவது முறை அதுக்கப்புறம் பாருங்க, நாம் அதை செய்வதற்கு முன்பு முதலாவது தேவனுடைய கேட்போம், இதை செய்யலாமா என்று. அதுக்கப்புறம் நான் அதை செய்ய போகிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சவுண்ட் அப்படியே கம்மியாகும், ஓகே அப்படின்னா. அதுக்கப்புறம் பாருங்க, கடைசியில நம்ம தேவனிடத்தை கேட்பதையே நிப்பாட்டி கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்முடைய செயலை மாற்றுவதற்கு முன் நம்முடைய கேள்விகளையே அதை மாற்றிவிடும். நாம ஒரு ஆரம்பத்துல கேள்வி கேட்போம், அந்த கேள்வியை கடைசியில் மாற்றி அதை ஒரு நியாயப்படுத்த ஆரம்பிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இப்படிதான் நாம நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல பாருங்க, கர்த்தாவே உமக்கு இது பிடிக்குமா என்ற கேட்ட ஒரு காலம் உண்டு.
நம்ம கேட்போம், கர்த்தாவே இந்த காரியத்தை செய்யறான், இது உனக்கு பிரியமா இல்ல உனக்கு பிடிக்குமா அப்படி என்று ஒரு காலத்துல நாம ரட்சிக்கப்பட்ட புதுல அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள் பரிசுத்தமா இருக்கிற நாட்கள்ல நாம கேட்போம், இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்குமா ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா அப்படின்னு விருப்பப்பட்டு அதாவது வாஞ்சியோடு நாம கேட்போம். ஆனா இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா, இது பாவமா என்று மட்டும் கேட்க ஆரம்பித்தோம். பிறகு அதற்கு பைபிள்ல ஆதாரம் தேட ஆரம்பித்தோம். அதாவது முதலாவது இது உமக்கு பிடிக்குமா, தேவனே உமக்கு, கர்த்தாவே இயேசுவே உமக்கு பிடிக்குமா என்று நாம ஒரு காலத்துல கேட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், இது பாவமா என்று மட்டும் கேட்க ஆரம்பித்த நாட்களில் இருந்து இப்போது அதுக்கு பைபிள்ல ஆதாரத்தை நாம தேடுகிறோம். பிறகு பைபிள்ல பாருங்க, இது நேரடியாக எங்கேயாவது தவறு என்று சொல்லி இருக்கிறதா, பைபிள் அதுக்கு உங்களுக்கு காண்பிக்க முடியுமா அப்படி என்று நாம சொல்லுகிறோம். அடுத்தது பாருங்க, நம்மை நாமே சமாதானப்படுத்த ஆரம்பிப்போம். இதுதான் பைபிள் வசனம் இல்லையே, இது நாம பண்ணலாமே அப்படி என்று நம்மை நாமே சமாதானப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இது ஒரு சப்டலான சேஞ்ச், அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சேஞ்ச் நடக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட புதுல ஐயோ இந்த பாவத்தை நான் ஏன் செய்யறான், ஐயோ இயேசுவானவர் அவர் கோரித்துக் கொள்வாரு, இது நாம செய்யக்கூடாது அப்படி என்று ஆரம்ப நாட்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த நாட்கள்ல நம்ம பைபிள்ல ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறோம். பைபிள் அப்படி நேரடியா சொல்லலையே அப்படி என்று சொல்லுகிறோம். அடுத்து நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு சப்டலான சேஞ்ச் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பதாக தேவனுடைய சித்தம் என்ன அப்படி என்று நாம கேட்க ஆரம்பித்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்கள்ல பாருங்க, எவ்வளவு தூரம் போனால் பாவம் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு, அதாவது அவர்கள் அந்த டிஸ்டன்ஸை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் இந்த நாட்கள்ல. இது பாவம் இல்ல, இது பாவம் இல்ல அப்படி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது பாவம் இல்ல ஒரு டிஸ்டன்ஸ். இவ்வளவு தூரம் நம்ம பண்ணலாம்ப்பா, வேதத்துல இருக்குப்பா, வேதத்துல அவன் பாவம் செஞ்சான்ப்பா, அதனால நானும் செய்யறப்பா, பாவம் செஞ்சனால அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சதுப்பா, ஆனால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்பா அப்படி என்று ஒரு சப்டலான சேஞ்ச் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த நாட்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப பெரியது. அதாவது தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்ட காலம் அது எங்க இருக்கு? இந்த நாட்கள்ல இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சா நமக்கு மன்னிப்பு இருக்கு அப்படி என்று சொல்ற நாட்கள் என்ன? இந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று தேவனை தேடும் இருதயம், அதாவது தேவனுடைய சித்தம் என்ன அப்படி என்று கேட்கிறவர்கள் தேவனை தேடுகிற இருதயத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள். மற்றொன்று உலகத்தை தேடும் இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில தான் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சேஞ்ச், இந்த சப்டலான சேஞ்ச் இந்த வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க, பாவத்திற்கு பொது டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். அதாவது பாவம் என்பது, அதாவது தவறானதை செய்வது மட்டுமல்ல, தவறான காரியங்கள், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுவது, இது மாத்திரம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயம் பாருங்க, தேவனை கேட்காமல் நமக்கு நாமே முடிவு செய்வது, இதுதான் பெரிய பாவம். அதாவது ஒரு இந்த நாட்கள்ல அந்த டெஃபினேஷன் தான், அதாவது தவறான செய்திகள் செய்வது மாத்திரம் பாவம் அல்ல, தேவனை கேட்காமல் நமக்கு நாமே முடிவு செய்வது அதுவும் பெரிய பாவம் தான். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? தேவனிடத்தில் கேட்டாங்களா? இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு, அவங்க எல்லா கிரியையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடம் யாரெல்லாம் தேவனை கேட்காமல் நமக்கு நாமே முடிவு செய்து கொள்கிறோமோ, அந்த முடிவு செய்து இது சரி என்று நாம
அதற்கு வேத ஆதாரம் என்று நாம வாதிக்கிறோம் என்று, அதாவது விவாதிக்கிறோம் என்றால் அது பாவத்தினுடைய ஒரு புது டெபினேஷனாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததா பாருங்க, பாவம் பாருங்க எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற ஒரு மாயையை உருவாக்கும். முதலாவது, அதாவது அது ஒரு மாயையை நம்மிடத்துல உருவாக்கும். பாருங்க, ஒரு விசுவாசி சபைக்கு வருகிறார், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஆராதனை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதனால என் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது என்று நாம நினைக்கலாம். நான் சபைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஊழியம் பண்ணுகிறேன், அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படி என்று நாம நினைக்கலாம். ஆனால் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, ஆனால் தேவன் அதாவது நமக்கு திறக்கப்பட்ட கதவுகள் எத்தனை? அதாவது தேவன் அல்லது தேவனிடம் நமக்கு திறக்கப்பட்ட கதவுகள் எத்தனை? அல்லது நாம் பூட்டி வைத்த கதவுகள் எத்தனை? எத்தனை கதவு நாம் தேவனுக்காக இந்த காரியத்தை நாம் பூட்டி வைக்கிறார்? ஆண்டவரே, இதுல நீ நுழையாதுறோம் அப்படி என்று இந்த நாட்கள்ல நாம் பூட்டி வைத்த கதவுகள், தேவனுக்காக திறந்த கதவுகளை விட பூட்டி வைத்த கதவுகள் தான் அதிகமாக இருக்கும். நீங்க கவுண்ட் எடுத்து நீங்க பாருங்க, நீங்க வீட்டுல போய் ஒவ்வொரு காரியத்தையா நீங்க எழுதி வைத்து பாருங்க. தேவனுக்காக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கதவை, எத்தனை கதவை நாம திறந்திருக்கிறோம், அல்லது நாம எவ்வளவு கதவை நாம பூட்டி வைக்கிறோம்? மற்றவர்களுக்காக அல்ல, நான் சொல்றது மற்றவர்களுக்காக அல்ல, தேவனுக்காக எவ்வளவு கதவை நாம பூட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம பாவத்துக்கு புது டெபினேஷன் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம நியாயப்படுத்துகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம இந்த பாவத்தினுடைய தன்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நமக்கு தேவன் கதவை உடைத்துக் கொண்டு, யாருடைய கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவது தேவனுடைய குணம் அல்ல. அப்படி அவர் நம்முடைய தேவன் செய்ய மாட்டார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லா கதவையும் திறந்து எல்லா அறைக்குள்ளும் உடனே அவர் நுழைய முடியும். கதவை திறந்து நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நுழைய முடியும். எல்லா காரியமும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கதவை உடைத்துக் கொண்டு கூட வருவதற்கு அவரால முடியும். ஆனால் பல இடங்களில பாருங்க, அவர் நம்மை அழைப்பார், நம்மை அழைக்கிற தேவனாக இருப்பார். ஏன் பாருங்க, வெளிப்படுத்தல் 3:20 நீங்க வாசிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3:20 வெளிப்படுத்தல் 3:20 வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், பாருங்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனோட பாருங்க, ஒருவன் என் சத்தத்தை அதுவரை தட்டுவார். நம்முடைய தேவன் உடைத்துக் கொண்டு, கதவை உடைத்துக் கொண்டு, நம்முடைய உள்ளத்தை உடைத்துக் கொண்டு, நம்முடைய இருதயத்தை உடைத்துக் கொண்டு, கிழித்துக் கொண்டு உள்ளாக வரமாட்டார். அவர் நம்முடைய இருதய கதவை வெளியில் நின்று தட்டுவார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவருடைய பர்மிஷன், அதாவது அவருடைய பர்மிஷன் இல்லாம, அவருக்கு எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், ஆனாலும் நம்முடைய இருதய கதவை அவர் தட்டுவார். படிக்கலாம். அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் கதவை உடைக்கவே இல்லை. நான் உடைத்துக் கொண்டு உள்ளே வருவேன், துணிகரமாக வருவேன் அப்படி என்று தேவன் சொல்லல. அவருக்கு அதாவது வெளியே நின்று தட்டுகிறார். பாருங்க, இதுல ஒரு உண்மை என்னன்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை பாருங்க, வலுக்கட்டாயமாக நம்முடைய இருதயத்திற்குள்ள வருகிற தேவன் அல்ல. அது அவர் விரும்புவதும் இல்லை. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நம்முடைய தேவன் வலுக்கட்டாயமாக ஒரு காரியத்தை திணித்து, இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், நீ செய்கிறது பாவம் அப்படி என்று வலுக்கட்டாயமாக உள்ளே நம்மை ஒரு புரட்டு அப்படி நம்முடைய தேவன் அல்ல. அதை விரும்புவதும் அல்ல.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நாம் அவரிடம் கதவை திறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் திறக்க வேண்டும் என்று அவர் வெளியிலே நின்று தட்டுகிறார். திறக்கிறோமா திறக்கலையா அது நம்முடைய கையில இருக்கிறது. அவர் தட்டி கொண்டே இருப்பார். நாம் திறக்கும் வரை தட்டி கொண்டே இருப்பார். நம்முடைய இருதய கதவை உள்ளே அப்படி கிழித்து போட்டு உள்ளார இவரை எப்படியாவது சரி பண்ணி விட வேண்டும், அவருக்கு ஆசைலாம் இருக்கு. ஆனால் நமக்கு நம்மிடத்துல அவருக்கு நான் இந்த சகோதரன் இல்ல இந்த பையன் இல்ல இந்த சகோதரி திறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் ஆசைப்படுகிறார். அதுவரையும் அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பாவத்தினுடைய பாருங்க இந்த நாட்கள்ல இப்படிப்பட்டதான நிலையில நாம காணப்படுகிறோம். அடுத்ததாக பாருங்க, பாவம் தேவனுடைய மகிமையை அதாவது பாவம் தேவனுடைய மகிமையை இழக்க செய்துவிடும். ரோமர் 2:23. ரோமர் 2:23. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ரோமர் 2. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? பாருங்க, தேவனுடைய மகிமையை அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் போது தேவனை கனவீனப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை இழக்க செய்ய நேரிடும் பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வழிகளில மனிதன் தேவனுடைய மகிமை இழக்க நேரிடும். பல வழிகள் இருக்கிறது. முதலாவது பாருங்க, குற்றம் செய்வதனால் நம்முடைய கீர்த்தி, அதாவது குற்றம் செய்வதனால். யாக்கோபு 2:10. யாக்கோபு 2:10. எப்படி நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருக்கிறோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் பாருங்க, ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கை கொண்டாலும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றம். பாருங்க, இது பாருங்க, இது எப்படி இந்த வசனத்தை நீங்க எப்படி நீங்க கிரகித்துக் கொள்கிறீங்க பாருங்க. எல்லா காரியத்திலும் சரியா இருக்கா, ஆனா ஒன்றுல மாத்திரம் நம்ம தவறினால் எல்லாவற்றிலும், அதுல மாத்திரம் சொல்லல, எல்லா காரியத்திலும் குற்றவாளியாக இருக்கிறீர்கள் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப குற்றம் செய்வதனால் ஒரு கீழ்த்து நம்முடைய உள்ளத்துல உண்டாகிறது. தேவனுடைய மகிமையை இழக்க நேரிடும். தேவனுடைய நீதிக்கு எதிராக நம்ம குற்றம் செய்தால் தேவனுடைய மகிமையை நாம இழந்து விடுவோம். அடுத்ததாக பாருங்க, உள்ளார்ந்த ஒரு சீர்கேடு, கரப்ஷன், நம்முடைய உள்ளத்துல ஒரு கரப்ஷன் உண்டாகிறது. எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக உள்ளத்துல நம்முடைய இருதயம் பாவம் செய்யும் போது நம்முடைய இருதயம் பாருங்க, உள்ளத்துல திருக்குள்ளதும் மகா கேடுல, உள்ளத்துல ஒரு கரப்ஷன், உள்ளார்ந்த ஒரு சீர்கேடு நம்முடைய உள்ளத்துல உண்டாவதாக இருக்கிறது. பாவம் பாருங்க, வெளிப்புற செயல்களை மாத்திரமல்ல, நாம் வெளிப்புறமாக செய்கிற செயல்கள் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளுக்குள்ளாக பாருங்க யார் அதாவது என்பதை அதை காட்டுகிறது. நம்முடைய உள்ளம், நாம் பாவம் செய்யும் போது உள்ளுக்குள்ளாக நாம் யார் என்பதை காட்டுகிறது. வெளிப்புறமாக நாம் பாவம் செய்யும் போது வெளிப்புறமாக நம்ம யார் என்று காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, உள்ளுக்குள்ளாக நாம் யார் என்பது அதையும் காட்டுகிறது. அதனால நாம தேவனுடைய மகிமையை இழக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பாருங்க, பாவம் அதாவது தேவனுடைய மகிமையை இழக்க செய்துவிடும். மூன்றாவது பிரிவு, ஏசாயா 59:2. ஏசாயா 59:2. பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்க, அடுத்தது செப்பரேஷன். யாரிடத்துல இருந்தா, அதாவது பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவை முறிக்கிறதாக இருக்கிறது. அதுவரை நாம தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அடைய ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கோம். எப்பொழுது பாவம் உள்ளே நுழைக்கிறதோ அந்த தேவனுடைய மகிமையை இழக்க செய்துவிடும். அதுவரை நாம தேவனோடு நடந்து கொண்டிருப்போம்.
ஜெபத்துல இருப்போம், எல்லாம் செய்து விடுவோம். ஆனால் அந்த பாவம் வரும்போது மனித தேவனிடத்தில் இருந்து அந்த செப்பரேஷன், அதாவது நம்மை பிரித்து விடுகிறதாக இருக்கிறது. நாம் பிரித்து விடுவதனால் தேவனுடைய மகிமையை இழக்கிறவர்களாக இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்க, பாவம் ஒரு அடிமைத்தனம். யோவான் 8:34 தேவனுடைய மகிமையை இழக்க செய்கிறதாக இருக்கும். அடிமைத்தனத்தின் நிமித்தமாக யோவான் 8:34 பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். நாம தேவனோடு நடந்தால் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் பாவம் செய்வது பாண்டேஜ், அதாவது அந்த பாவத்தோடு உள்ள பாண்டேஜ் அடிமைத்தனத்தினால் நாம அதற்கு அடிமையாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக பாருங்க. குடிப்பழக்கம் மீண்டும் மீண்டும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாவான். அதிலிருந்து அவன் மீண்டு வருவது ரொம்ப 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 கஷ்டம். அதுபோல நாம பாவம் செய்கிற ஒரு செயலை செய்து விட்டோம் என்றால் அதற்கு நாம அடிமையாக இருக்கிறோம். அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்ப 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 அதாவது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மீண்டு வர வேண்டும், ஆனால் ரொம்ப தேவனுடைய மகிமை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ரொம்ப நாம பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த பாவத்தோடு நமக்கு பாண்டேஜ் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் போது தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவோம். அடுத்ததாக பாருங்க, தேவனுடைய மகிமை இழப்பது அதாவது பாவத்தினால் என்றால் அடுத்ததாக ரோமர் 6:23 மரணத்தை உண்டாக்கும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நாள் அது மரணத்தை உண்டாக்கும். மரணம் என்பது சரீர மரணம் மாத்திரமல்ல, அதாவது சரீர மரணம் மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நிலை. நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம் என்றால் நாம் அதாவது நமக்கு நம் மரணத்துல அதாவது ஒரு படுக்கையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். மரணம் என்றால் ஒரு கிரியையும் செய்ய முடியாது, அப்படியே படுத்திருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. அது போலதான் சரீர மரணம் மாத்திரமல்ல, அதாவது தேவனிடத்திலிருந்து உறவு எல்லாம் முற்றிலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தேவனுடைய மகிமை கொஞ்சம் கூட நாம பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். தேவனுடைய கிரியை ஒரு துளி கூட ஒரு % கூட பண்ணலன்னா அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையில நாம காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை இழக்க செய்துவிடும். இந்த நாட்கள்ல கதவை எப்போது திறப்பாய், யாருக்காக திறப்பாய் என்று இந்த நாட்களில் நாம சிந்திக்க வேண்டும். எப்போது நாம திறக்க போகிறோம், யாருக்காக நாம திறக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பாருங்க, தேவன் நீ பெரிய பாவம் செய்தாயா என்று மட்டும் கேட்கல. நீ ரொம்ப பெரிய பாவம் செய்திருக்க அப்படி தேவன் கேட்கல. தேவன் அதாவது என்ன கேட்கிறார் என்றால், தேவனிடத்துல நாம நீண்ட நாட்களாக தட்டி கொண்டிருக்கிற அந்த கதவை எப்போது திறப்பாய் என்று தேவன் கேட்கிறார். நான் ரொம்ப நாட்களாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார், நீ எப்போது அந்த கதவை திறப்பாய்? அந்த கதவு ஒரு பழக்கத்தின் கதவாக கூட இருக்கலாம், அது ஏதோ ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது பெருமையான கதவாக கூட இருக்கலாம், அல்லது மன்னிக்காத ஒரு இருதயத்தின் தன்மையாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பாவம் செய்தா அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீண்ட நாட்களாக தட்டி கொண்டிருக்கும் அந்த கதவை எப்போது திறப்பாய் என்று தேவன் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது எந்த கதவாக கூட இருக்கலாம், நம்மிடத்துல விட முடியாத ஒரு பாவமாக கூட இருக்கலாம், அதாவது நம்மிடத்துல ஒரு பெருமையாக இருக்கலாம், அல்லது ஒரு கோபமாக இருக்கலாம், அல்லது ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்க வழக்கம் அது விடவே முடியவில்லை அப்படி அதான் கூட இருக்கலாம். அதை அதாவது இறைவன் தட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த அழைப்பு பாருங்க, இந்த நாட்கள்ல இந்த அழைப்பு அதாவது யார் பாவம் செய்திருக்கிறார்கள், இவர் பாவம் செய்திருக்கார், அவர் பாவம் செய்திருக்கார் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் நாம் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. இந்த நாட்கள்ல தேவ கிருபை எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. உங்களுக்கும் தேவைப்படுகிறது,
எனக்கும் தேவைப்படுகிறது. நான் சொல்வதனால நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் அப்படி இருக்கல்ல, எனக்கும் அது தேவைப்படுகிறது, மற்ற எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. உங்களுக்கும் தேவ கிருபை இந்த நாட்கள்ல தேவைப்படுகிறதாக இருக்கிறது. பாருங்க, இன்றைய செய்தியினுடைய அழைப்பு என்னன்னா, யார் தங்கள் பாருங்க இருதயத்தின் கதவை பாருங்க ஒரு கதவை தேவனுக்காக திறக்க தயாராக இருக்கிறீர்களா? தங்களுடைய இருதயத்தில் ஒரு கதவை தேவனுக்காக தயாராக திறக்க, தேவனுக்காக திறக்க தயாராக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அவர்களுடைய பரிசுத்த ஆவி தொடர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர்களை விட்டு போக மாட்டார். அதாவது தேவனுக்காக கதவை திறக்க வேண்டும், மற்றவர்களுக்காக அல்ல. அப்படி நாம தேவனுக்காக கதவை திறக்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவி தொடர்ந்து அவருடைய பேசுவார், அவருடைய போய் உட்காருவார், அவருடைய போஜனம் பண்ணுவார். நீ சொல்லு, போஜனம் பாருங்க, சாப்பிடும் போது பாருங்க, கணவன் மனைவி பாருங்க, இல்ல பிள்ளைகளா இருந்தாலும் பாருங்க, குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடும் போது அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே சாப்பிடுவார்கள். அது போலதான் நாம கதவை திறந்தால் நம்மிடத்தில் அவர் வருவார், உட்காருவார், உட்கார்ந்து குறைகளை கேட்பார், நாம் அதற்கு பதில் சொல்லுவோம், அவர் அதற்கு பதில் சொல்லுவார். இப்படி தேவனுக்காக நாம் கதவை திறக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பாவம் வாசற்படியில படுத்து இருக்கிறது. அது கதவை பாருங்க உடைக்க காத்திருக்கிறதில்ல, மாறாக நாம் கதவை திறக்க காத்திருக்கிறது. அதாவது பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது, அது கதவை உடைக்கிறதுக்காக அது காத்திருக்கல, நாம் கதவை திறக்க அது காத்திருக்கிறது. அது பாவம் அப்படிதான். இன்னொரு பக்கம் கிறிஸ்துவும் வெளியே நின்று தட்டுகிறார். ஒரு பக்கம் பாவம் வாசற்படியில் நின்று வாசற்படியில படுத்திருக்கிறது, அது கதவை உடைத்து உள்ளார வர்றதுக்கு அதெல்லாம் கிடையாது. நாம எப்படா கதவை திறப்போம் என்று அது ஒரு பக்கம் காத்திருக்கிறது. கிறிஸ்துவும் ஒரு பக்கம் வெளியே நின்று தட்டுகிறார். ஒரே கதவு தான், ஒரே வாழ்க்கை தான், ஒரே இருதயம் தான். ஒரு பக்கம் பாவம் காத்திருக்கிறது, மறுபக்கம் கிறிஸ்து தட்டுகிறார். கேள்வி, நாம் யாருக்கு கதவை திறக்கிறோம்? பாவத்திற்கு கதவை திறக்கிறோமா, அல்லது கிறிஸ்து தட்டும் போது நாம் கதவை திறக்கிறோமா? இந்த நாட்கள்ல இதை நாம கேள்வி கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் யாருக்காக கதவை திறக்கிறேன்? ஒரு பாவம் வரும்போது அதற்கு நாம அதிகமாக, அதாவது ஆசையோடு கதவை திறப்போம். ஆனா கிறிஸ்து கதவை தட்டும் போது போயிட்டு அப்புறமேட்டு வா, இப்போதைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லை, நீ வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படி என்று சொல்லுகிறோமா? யாருக்கு நாம விருப்பப்பட்டு கதவை திறக்கிறோம்? பாவத்திற்கு நாம விருப்பப்பட்டு கதவை திறக்கிறோமா, கிறிஸ்துவுக்கு விருப்பப்பட்டு நாம கதவை திறக்கிறோமா? இன்று இந்த நாட்கள்ல சற்று சிந்திக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை குறித்து நாம தெளிவடைய வேண்டும். எது பாவம் என்று, அதாவது செயல் செய்வ மற்றவர்களுக்கு மாத்திரம் செயல் செய்கிறோமா, அது மட்டும் பாவம் இல்ல. தேவனுக்கு விரோதமாக நாம என்ன செய்கிறோம்? தேவனுடைய மகிமை அதாவது தேவனுடைய மகிமையை இழக்கிற வரை நாம பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்காத ஒரு நிலையில நாம காணப்படுகிறோமா? இந்த நாட்கள்ல சற்று உணர்ந்து நாம கிறிஸ்துவுக்காக நம்முடைய இருதய கதவை திறப்போமாக. அவர் அதுவரை தட்டி கொண்டிருப்பார். அவருடைய உள்ளத்தை கிழித்து கொண்டு அவர் வர வேண்டும் அப்படிலாம் விரும்பவில்லை. தட்டும் போது திறக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்படி திறந்தோம் என்றால் உள்ளே வந்து அவர் நம்மோடு பேசுவார். அப்படி நம்ம கிறிஸ்துவை வெளியிலே காத்திருந்தா பாவமும் ஒரு பக்கம் படுத்திருக்கோம். அது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் பாவமா இல்ல கிறிஸ்து தட்டுகிறாரா என்று எல்லாருக்கும் தெரியும். நம்ம தெரியாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் தட்டும் போது அதற்கு கதவை சாத்த வேண்டும். கிறிஸ்து தட்டும் போது அந்த கதவை திறந்து அவருக்கு நாம
உள்ளே வர வைக்க வேண்டும். இதுதான் இந்த நாட்கள்ல இப்படி நாம செய்வோமாக. அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்ம எல்லாரையும் அதாவது ஒரு 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 மேலான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வாராக. நாம் இறுதியாக ஒரு ஜெபம் செய்வோமாக. நான் சொல்றது மறுபடியும் அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் நியாயப்படுத்தியதை வெளிப்படுத்தும். சத்தமாக சொல்லலாம். நாங்கள் நியாயப்படுத்தியதை வெளிப்படுத்தும். நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் மீண்டும் உணர்த்தவும். நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் மீண்டும் உணர்த்தவும். எங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்ட கதவுகள் இருந்தால் அவற்றை உமக்காக திறக்க கிருபை தாரும். உங்களுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்ட கதவுகள் இருந்தால் அவற்றை உமக்காக திறக்க கிருபை தாரும். பாவத்துடன் சமரசம் செய்ததை செய்யாத இருதயத்தை தாரும். பாவத்துடன் சமரசம் செய்யாத இருதயத்தை தாரும். உமது வரங்களை மட்டுமல்ல, உமது பரிசுத்தத்தையும் தாரும். உமது வரங்களை மட்டுமல்ல, உமது பரிசுத்தத்தையும் தாரும். உமது சத்தத்தை கேட்கும் காதுகளையும் கீழ்ப்படியும் இருதயத்தையும் தாரும். உமது சத்தத்தை கேட்கும் காதுகளையும் கீழ்ப்படியும் இருதயத்தையும் தாரும். எங்கள் இருதய கடினமாகாமல் காத்தருளும். அதாவது என்னுடைய இருதயம் கடினமாகாமல் எங்களை காத்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முழுமையாக ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முழுமையாக ஆட்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் உமக்கு சொந்தமில்லாத எந்த பகுதியும் இருக்காதபடி எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு சொந்தமில்லாத எந்த காரியமும் இல்லாதபடிக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.